மணி ஆயிடுச்சு, நீங்கள் வேறு சாப்பிடணும் சார். அது போய்க்கலாம் சார், பிரச்சனை. சரிங்க சார். இது பாரம்பரியமாக 10 வயசுலேருந்து இது சரிங்க சார். இது பாரம்பரியமாக 10 வயசுலேருந்து இது கற்றுக்கிட்டு குருகுல வாசப்படி நான் செஞ்சிட்ருக்கேன் தொழில். சரிங்க சார். நல்ல முறையில் நல்லா இருக்குது. குரு வாழ்க குருவே துணைன்னு 10 வயசில் எங்கள் குருநாதர்கிட்ட வந்தேன். படிப்பு குறைச்சல் தான் இருந்தது. இருந்தாலும் இந்த தொழிலை விடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் எங்கள் குருநாதருக்கு நானும் தொழில் செஞ்சுக்கிட்டு இந்த பூவெல்லாம் செஞ்சுக்கிட்டு வெளியில் விற்றுட்டு வருவேன். விற்கும்போது அவர் 3 ரூபாய்க்கு விற்பேன், எனக்கு 6 ரூபா கொடுப்பாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து இந்த தொழிலில் ஒரு அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக வெறும் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் பேங்க்கில் லோனு வாங்கணுங்கிறதுக்காக அலைஞ்சேன். 6 மாதம் அலைஞ்சேன். 500 ரூபா வாங்கிறதுக்கு விடக்கூடாதுன்னு 10 லட்ச ரூபா வரைக்கும் தந்தாங்க. நாணயம், நேர்மை, உண்மையாக உழைச்சதுனால கிடைச்ச பலன் இருக்குது. இந்த தக்கை தான் இது. இது வந்து அதோடைய பேருங்க சார், தண்ணியிலேயே விளையிறது. நெட்டின்னு சொல்லுவாங்க, பெண்டும்பாங்க, தக்கம்பாங்க. இந்த மாதிரி வந்துருக்கு. இது வந்து உள்ளீரம் பெற்றான் கிடையின் போல்னு சிலப்பதிகாரத்திலே இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி மனசில் ஈரமே இல்லையா அப்படின்னு நெட்டியை உதாரணம் கட்டினதுக்காக இது மாதிரி வந்திருக்கு. இது தண்ணியில் போட்டால் மிதக்கும் வந்து உள்ளிரிக்க, அதுக்கு தான் உள்ளீரம் பெற்றான் கிடையின் போல்னு சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பாரம்பரியமான இந்த தொழில். இது எங்கள் குருநாதர் அந்த காலத்தில் நிறைய செஞ்சுருக்காங்க. இப்போ நான் அது தொடர்ந்து எங்கள் குருநாதர் பேரில் சிவப்பிரகாசம்ங்கிறதில் பிரகாசம்ங்கிற நெட்டி வேலை தொழில் வச்சு தொடங்கிக்கிட்டு இருக்கேன். 72 நான் ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு தொழில் செஞ்சு கற்றுக் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அவங்கவுங்க விட்டு ஊதியம் அவ்வளோவா கிடைக்கலங்கன்னா வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. நான் இருந்தாலும் நான் இது கடைசி வரைக்கும் இந்த தொழிலை செஞ்சு இன்னைய வரைக்கும் நல்ல முறையில் கொடுத்துருக்கேன். எனக்கு 80 வயசு ஆக போகுது. இந்த தொழிலில் ஈடுபாடாக இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் எந்த விதமான குறையும் இல்லை, நிறைவாகவே இருக்கேன். வாழ்க்கையில் நல்ல விஸ்வகர்மா தான் மெயின். விஸ்வகர்மா நம்ம குலத்துக்காக நிறைய செஞ்சுருக்காங்க. அதுலேயே நம்ம அந்த ஊழியர் இருக்கேன். நான் கும்பகோணத்தில் நகர உதவி தலைவராக இருக்கேன். இந்த லோகநாதன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் தலைவர். யுவராஜன் செயலாளர். சமுதாயத்தில் நல்ல ஈடுபாடாக இருக்கும். விஸ்வகர்ம சமயத்தில் எல்லா தொழில் செய்கிறாங்க. தங்க வேலையிலையும், பத்தர் வேலையிலும், கொள்ளு வேலையிலும், கட்சி வேலையிலும் சொன்னாங்க. 5 தொழிலும் நம்மளும் முக்கியமானவங்க. அது கருது இந்த மாதிரி உள்ளவங்களை எல்லாரும் நல்ல விதமாக வரணும், நம்பிக்கையாக இருக்கணும், வாழ்க்கையில் முன்னேறலாங்கிற எண்ணத்துக்கு. எத்தனை ஆண்டுகள் சார், எவ்வளவு விருதுகள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 விருதுகள் வாங்கியிருக்கேன். ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேன், மத்திய அரசில் மாநில விருது வாங்கியிருக்கேன், இதுமாரி மாவட்ட விருது வாங்கியிருக்கேன். எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் சில கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு 60 வயசுக்கு மேலே பென்ஷன் கொடுக்கணும்லாம் செஞ்சுருக்கேன். அவன் ஒன்றும் காசு கொடுத்து வாங்கிட்டு போட்டான வந்து அழுத்து போயிடுச்சு. எனக்கு இனிமேல் நான் அலைய முடியாதுன்னு விட்டுட்டேன். ஏன்னா அரசாங்கத்தில் வந்து 10 ரூபா வாங்கினா ஒரு மரியாதைங்கிறதுக்காக நான் ஈடுபட்டேன். ஆனால் கொடுக்க மாட்டேங்க. நான் எல்லாம் மேந்தரியாக பார்க்கணும். ஆளும் என்கிட்ட எங்கள் பிள்ளைங்க எல்லாம் அது வேலைக்கு போயிடுச்சு. அது பொழப்போ அது பார்க்கணும். என்னால் முடிஞ்சது பார்க்கலாம். சரி, கடவுள் எனக்கு 1000 ரூபாய்க்கு மேலே எனக்கு 10,000 ரூபா எனக்கு சம்பாதிக்கிற கத்துவத்து கொடுத்துருவேன் வாங்கிடுவேன். விஸ்வகர்மா நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை திருப்போம். விஸ்வ பிராமணியின் நமகன்னா நமகான்னு ஆனமோகமாக ஆனந்தமாக இருந்துகிட்டு இருக்கேன். ஒன்றும் குறைவே இல்லை, நிறைவாக நான் வாழ்க்கை வாழ்கிறேன், நல்லாவே இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இது மாதிரி பார்த்து உழைச்சி உண்மையாக வரணுங்கிறது எண்ணத்தோட என்னுடைய டிவி, என்னுடைய ஸ்பீச்சை கேட்டவங்க. உழைப்பு, உண்மை, உயர்வு என்றைக்கும் குறைவில்லை. கண்டிப்பாக. இந்த ஒருத்தர் போனால் வெளியூருக்கு போய் இந்த இடத்துல ஊரில் பொழப்பு கிடைக்குமான்னா, உன்னுடைய உடம்புல உழைக்கிற எண்ணம் இருந்தால் பொழப்பு எங்கேயும் கிடைக்கும். அந்த எண்ணத்தில் நம்மளும் இருக்கணும். நம்ம இளைஞர் சமுதாயம் தான் இதுக்கு வரணும். நம்மளுடைய வரலாறுடைய இதை நீங்கள் எடுத்துறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது மாதிரி எல்லாம் இந்தியா பூரா செயல்பட்டு நல்ல வெற்றிகரமாக அமையணுங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சரி, அது போக இந்த நெட்டி இதை யாரெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க? இது எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க சார்? ஆரம்ப காலத்தில் பூ தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பூ செஞ்சு விற்றுக்கிட்டு வருவோம். அது மாதிரி செஞ்சது. அதுக்கப்புறம் இது செஞ்சால் பத்தாது, லேடிஸ் தான் வச்சுக்கிறாங்கன்னு கிண்டல் பண்ணாங்க பல பேர். இது என்னடா செய்யணும்னு பார்த்தோம். நிறைய இது மாதிரிலாம் கிஃப்ட் பொருளாக செஞ்சு அந்த காலத்தில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டினாக்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இதெல்லாம் யார் வாங்கன்னு விட்டுட்டாங்க. அப்போ எங்களுக்கு முதல்ல பணம் கொடுத்து ஆதரவிச்சவர் ஜிகே மூப்பனார் தான். பெரிய 2 மாடல் செஞ்சுட்டு கொண்டோம். கண்ணாடி போகிறதுக்கு கூட காசு இல்லை. அப்போ அந்த காலத்தில் 15 ரூபா 20 ரூபா தான், அதுக்கு கூட காசு இல்லை. இங்கே ஏறி டவுன் பஸ்ஸில் ரயிலில் போய் அந்த மாடலை கொடுத்தோன்னு அவர் பார்த்தாரு, அழகாக இருக்கான்னு மூப்பனார் அந்த காலத்தில் பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு உடனே 100 ரூபா அந்த காலத்தில் கொடுத்தாரு எங்களுக்கு. அவர் கண்ணாடி போட்டு டாக்டர் ரங்கபாஷன்கிட்ட அவரு கொடுத்துட்டாரு. அவர் வீட்டில் வச்சுருக்காரு. முதல்ல ஆதரித்தவர் அவர் ஒருத்தர் தான், ஜிகே மூப்பனார் தான். தஞ்சை மாவட்டத்தில் அவ்வளோ பெரிய பணக்காரர், செல்வம் கொளிக்கிற மனுஷன். அவர் எங்களுக்கு இந்த உதவியில் நெட்டி வேலையில் இவரை செஞ்சு ஆதரித்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக நாங்கள் முன்னேறதுக்கு வாழ்க்கையில் செஞ்சோம்.
தொழிலில் ஒன்று கவர்மெண்ட்டில் ஏதாவது லோன் வாங்கணும்னு வாங்கினோம். வாங்கி செஞ்சிட்டோம். அரசாங்கத்தில் ஸ்டேட் பேங்க்கில் அலைஞ்சோம். 6 மாதம் அலைஞ்சோம். 500 கேட்குறதுக்கு 6 அலைஞ்சு அதை வாங்கணும். கரெக்டாக அதை நாணயமாக கட்டணும்னு எத்தனை லட்சம் வேணாலும் தானே. இன்றைக்கி எல்லா பேங்க்லேயும் என்னை வந்து இப்போ வந்து ஒரு குறிப்பு மாதிரி ஏதோ ஒன்று அடித்தா என் சரித்திரமே வந்துடுமா. அது மாதிரி ஒரு நாணயமானவரா என்னன்னு கேட்டால் அவன் சொல்லிவிடுவான். அது மாதிரி செஞ்சோன்னே உடனே அவர் எல்லாம் உங்களுக்கு பேங்க்கு பணம் வேணுமா பணம் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சிங்க வேணாங்கன்ட்டான். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் உண்மை உழைப்பு, உண்மை உயர்வு. அது விஸ்வகர்மாவுக்கு நிறையா இருக்குது. சில பேர் தப்பாக விஸ்வகர்மாவை சமுதாயம். அந்த சமுதாயம் பிறருக்கு உதவி செஞ்சே வாழ்ந்த சமுதாயம் இன்னமும் அப்படி தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கண்ணன் வர்றாருன்னா, கண்ணன் கருணை உள்ள மனிதன் மாதிரி ஊரு பூரா சுற்றி நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சுட்டார். அவருக்கு வேண்டிய ஆதரவு நிறையா கொடுங்கங்கிற இந்த தருணத்தில் தெரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம சமுதாயம் நிறைய வளரணுங்கிற எண்ணத்தில் கொண்டு வாங்க. வாழ்க்கை வளம். இது எத்தனை பக்கமெல்லாம் இருக்குங்க சார் நீங்கள் பண்ணது? இந்த இதெல்லாம் இருக்கிறேங்க சார். இந்த நெட் இதில் மாடல் வந்து அரசாங்கத்துக்கு நிறைய கொடுத்துருக்கீங்களா? யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க சார்? யார் எதுவும் ஜனாதிபதி வாங்கியிருக்காரு, அப்துல் கலாம், எல்லாருக்கும் இந்த தொழிலை வந்து ஞாபகார்த்தமாக ஒன்று கொடுத்துருவோம். அதை வாங்கி அவங்கவுங்க வீட்லேயும் வச்சுருக்காங்க. நடிகர்கள் எல்லா நடிகர்களுக்கும் இருக்குது. ஓ சரி சரி. அந்த காலத்தில் ஜெயலலிதாவிலேருந்து இவங்கள்ட்ட இருந்து சரோஜாதிலேருந்து அந்த காலத்தில் நிறைய எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் கொடுத்துருக்கோம். கொடுத்து அவங்கவுங்க வீட்லேயும் இருக்குது. இது இல்லாத இடமே கிடையாது. எல்லாருக்கும் மெயின் என்ன தஞ்சாவூர் கோயில் தான். இன்னும் உலக ஃபேமஸ். தஞ்சாவூர் கோயில் இருக்குது நீங்கள் பண்ணது தான்? ஆமாம். ஓ சரி. எல்லா ஊர்லேயும் இருக்கிறது நாங்கள் பண்ணது. அது இந்த முதலே இந்த வேலையை நீங்கள் தான் ஆரம்பிச்சீங்க? அதான் நாங்கள் தான் ஆரம்பித்தது. 60 வருஷத்துக்கு முன்னாடியிலே ஆரம்பிச்சது. 54லேருந்து தொழில் ஆரம்பித்தது. 10 வயசுலேருந்து தொழில் கற்றுக்கிட்டு செஞ்சோம். இன்றைக்கி எங்கள்கிட்டேருந்து நிறைய போனவங்களாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா இருக்காங்க. உறவில்லை, தொழில் தான் மெயின். கைத்தொழிலை கற்றுக்கிட்டா என்றைக்கும் நல்லா இருக்கலாம். அன்றைக்கே பாரதி சொன்னது மாதிரி கைத்தொழிலை கற்றுக்கொள், கவலையை மறந்துக்கொள்ளுன்னு சொன்னால். இவ்வளோ விஷயம் பண்ணிக்க நீங்கள் வெளியே தெரியாமல் இருக்கீங்க சார். அது ஒரு இதாக இருக்குது. நமக்கு தெரியணுன்னு என்ன அவசியம் இருக்குது? இல்லை சார், இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் பண்ணால தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க. இல்லை, சில பேப்பர்கள்லாம் நிறைய வந்துருக்காங்க. நல்லா வந்துருக்கு. எல்லாம் யூடியூப்பில் போக்குவரத்தில் எல்லாம் பையன்லாம் எடுத்து விட்றான். நம்ம பேப்பர்லேயும் நமக்கு வந்துருக்கு. புக்ஸில் எல்லாம் நம்மளை பற்றி சரித்திரம் போட்டுறாங்க. நல்லா இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக. நான் ஒரு சந்து உள்ள தான் இருக்கேன். எங்கள் குருநாதருடைய இது வீட்டில் நல்லா இருக்கேன். ஒன்றும் குறவு இல்லை. நல்லா இருக்குது. அந்த சாமிநாதர் ஐயா சொன்னீங்களா, அவரை பற்றி எது கொஞ்சம் சொல்லுங்கள். ஊவே சாமிநாதர் எங்கள் குருநாதரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க அந்த தொழிலில் அவங்க வந்து தமிழ் தாத்தாவுக்காக ஊவே சாமிநாதர் வந்து பாடுபட்டு இருந்தார். எங்களுடைய குருநாதருடைய தப்பா வந்து உமையாள்புரம் சாமிநாத பிள்ளை, அவரும் தமிழ் பட்டு கும்பகோணம் காலேஜில் 2 பேரும் வேலைக்கு இருந்தாங்க. இந்த மென்ஸ் காலேஜில் வேலைக்கு இருந்துட்டு அந்த தொழிலில் தமிழ் தாத்தாவை நான் படிக்கலை, நானே பாடம் சொல்லி தரேன்டான்னு அவர் தாத்தாவை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த தொழில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க உமையாள்புரம் வந்து சாமிநாத பிள்ளை ஒரு உத்தமதானபுரம் பாபநாத் தான். தமிழ் தாத்தான்னா அவர் தான். இன்றைக்கி தமிழ் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அவரை தான் சொல்லுவாங்க. வேறு எவனோ தமிழுக்குன்னு அவர் தான் தாத்தான்னு பேர். ஒவ்வொரு வீட்லேயும் போய் படுத்து கிடந்து ஒவ்வொரு ஓலைச்சுவடியை வாங்கி அதுக்கு இந்த 4 மடாதிபதிகள்லாம் அவருக்கு ஆதரவு கொடுத்து அதை வாங்கி இன்றைக்கி தன்னலம் கற்றாத ஒரு உயர்ந்த மனிதன் தமிழுக்காக சமுதாயத்துக்கு பாடுபட்டார்னா ஊவே சாமிநாத ஐயர் தான். நம்ம சமுதாயத்தை பற்றி அவர் நம்ம சமுதாயத்தை நிறையா எழுதியிருக்காரு. நம்ம அந்த காலத்தில் நம்ம பிராமண உபதேசம் இந்த மாதிரி எங்கள் எண்ணத்தில் அதை கொஞ்சோண்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம சமுதாயத்துக்கு நிறைய எழுதியிருக்காரு. அதை நம்ம பயன்படுத்திக்கல. படுத்திக்கிட்டால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம சமுதாயம் ஒரு நல்ல ஒரு சமுதாயம்தான். ஆனால் அதில் கொஞ்சம் அகம்பாவமும் இருக்குது. காரணம் என்னென்னா 5 தொழில் படித்தவன் நம்மளை சுற்றி யாருமே இல்லை. எங்கள் தாத்தாவோட தாத்தா வந்து வள்ளத்தில் தான் கொள்ளு வேலை செஞ்சுக்கிட்டு கொள்ளு வேலையில் அருமையான வேலைக்காரர். கொள்ளு வேலைன்னா எல்லா வேலையும் இந்த மம்புட்டு வெட்டுறது, கலப்பை வெட்டுறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதன்னில் வில்லு வண்டி சார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போல்லாம் காரு கிடையாது. வில்லு வண்டி சார்ட்டில் தான் குதிரையில் போவாங்க. இந்த ராஜா கலெக்டர் போக்குவரத்துலாம் அந்த காலத்தில் கார் இல்லாத ஷார்ட்ரு வண்டியில் தான் போவாங்க. அந்த ஷார்ட்ரு வண்டி வந்து ஒரு தடவை ரிப்பேர் ஆகிடுச்சு. அது வீலோ ஏதோ போடணுன்ட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு. போடா கொண்டு வைக்கிறேன் போடான்னாரு. ஐயா நாளைக்கு அம்மாவாசைடா, நாங்கள்லாம் விஸ்வகர்மாடா, தொட மாட்டாடா, போடா 2 நாள் கழிச்சு வாடா, சொல்லி அனுப்புகிறேன் போடான்ட்டார். அப்படின்னு அதெல்லாம் அந்த அட்னகால் போட்டோட தான் அந்த கொஞ்சமாவது ஒரு அடுத்தவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார். ஏன்னா அவன் சகலகலா வல்லவங்கிற எண்ணத்தில் உள்ளவன் எங்கள் தாத்தாவோட தாத்தா. அப்படி செஞ்சுட்டு மறுநாள் போட்டு வந்தான் அவன். ஐயா இருப்பேன் இதை எடுத்துருப்படா அப்படின்னாரு. ட்ரெயின்லாம் கிடையாது, எடுத்துருப்படான்ட்டாரு. எடுத்துரு ஐயா எவ்வளோ அவனுக்கு தெரியும்டா போடான்ட்டாரு. யாருக்கு? கலெக்டருக்கு. பிரிட்டிஷ்காரங்கிட்ட அவனுக்கு தெரியும்டா போடான்ட்டாரு.
அவன் போனேன்னா அவ்வளோ பெரிய இந்த கொள்ளை பயலுக்கு அவ்வளோ தும்புறான்னு அவன் சொல்ல. சரி என்னடா செய்யணும், ஒரு வேட்டி பட்டு துண்டு எல்லாம் வச்சு பழங்கள்லாம் நிறைய வச்சு வெள்ளி தட்டில் கொண்டு வந்து வச்சுருவேன். அங்கே வச்சுட்டு போடா அப்படின்ட்டு. சரி. அந்த மாதிரி அந்த சமுதாயம். அதனால் எல்லாரும் சில பேர் என்கரேஜ் பண்ணுவான், சில பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவான். இந்த கம்மாளனுக்கு இவ்வளோ திமுறாம்பான், சில பேருக்கு அவன்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்குடா, அவன் நல்லா வந்தான் வளரணும்டா, அவன்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குன்னா பல பேர் இருப்பான். இந்த மாதிரி சமுதாயத்தில் இப்படிலாம் இருக்கிறதா வாழ்க்கை. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தணிந்து போனால் எல்லாத்திலும் அந்த காலகட்டம் சரிங்க. இந்த காலகட்டம் கொஞ்சம் பணிஞ்சு தான் போகும். அது ஒரு காலம், இது ஒரு காலம். ஏன்னா அந்த காலம் தொழில் இல்லாத காலம், தொழில் மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கு. அதை நம்ம பணிஞ்சு போனாக்கா வாழ்க்கையில் முன்னேறலாங்கிறது என்னுடைய ஆசை. நான் பணிஞ்சும் போகிறேன், தனிஞ்சும் போகிறேன். எங்கெங்கே இடத்துல எப்படி இப்படி இருக்குன்னு ஜனாதிபதியிலேருந்து போய் பார்ப்பேன், லெட்டர் எழுதி கொடுப்பேன். போய் பார்ப்பேன்னா இப்போ காமராஜை பார்க்குறோம், வெங்கட்ராமன் எல்லாரையும் பார்ப்பேன்னா நான் டைரெக்டாக தான் போவேன். யார்றாம்பாங்க, நான் வந்திருக்கேங்க, சரி வர சொல்லுமாங்க. அங்கே அப்படி அவன் விட்டுவா இவன்ட்டு விட்டுவான்னு பல பேர் சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் டைரக்ட் அப்ரோச்சிங் தான். ஏன்னா மடியில் கிணம் இல்லை, வழியில் பயம் இல்லை, தொழில் நம்மள்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறத போய் நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி செய்கிறாங்கப்போ. ஓ அப்படியா, நல்லா செய்கிறா, செஞ்சிட்ருங்கய்யா. இன்றைக்கி தமிழ்நாடு பூரா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எம்போரியத்தை கொண்டு வந்து ஒரு காமராஜ் தான் தொழில் மந்திரி. இந்த தொழில் விற்பனை கூட கிராமத்தில் இருக்கிற தொழிலிருந்து கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்தது. டிஸ்ட்ரிக்ட் வாரிய எம்போரியம் ஏற்பனார், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எம்போரியம்னு. அதை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கருணாநிதி வந்து பூம்புகாருங்கிற பேரை மாற்றி வச்சுருக்காங்க. இது 72 வந்தது. இதை மாற்றி வச்சுட்டு இப்படி நடக்கிறாங்க. அடிப்படை என்னென்னா ஹேண்டிகிராஃப்ட் கைத்தொழில் விற்பனை நிலையம் தான். அது கிராமத்தில் உள்ள தொழிலெலாம் ஒன்று கூடமைகிறது, அது இது இந்த மாதிரி நெட்டி தொழில், பிரான்ஸு, பஞ்சலோக சிலை எல்லாம் விற்பனை. ஜப்பானுக்கு போகும்போது காமராஜ் போகும்போது இந்த தொழிலை தான் எடுத்துகிட்டு போனார் ஒழிஞ்சு காகித பொம்மையும் எங்கள் நெட்டி தொழிலும் ஒரு பிரான்ஸையும் எடுத்துகிட்டு பஞ்சலோக சிலையும் எடுத்துகிட்டு போனார். வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகல. அவருக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு வந்து வேட்டி சட்டை தான், பேண்டெல்லாம் தைச்சி தூக்கி ஏறிடானா, இதுக்கு மரியாதை கொடுக்கல. அந்த மாதிரி சமுதாயத்துக்காக வெங்கட்ராமன் காமராஜ் எல்லாம் தொழில் செஞ்சார். ஒரு விற்பனை கூடத்தை கொண்டு வந்தவர் அவர் தான். அதை பின்பற்றி தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த அரசாங்கமே எடுத்து பூம்புகார்னு போச்சு நடத்தினானுங்க, நடத்தி புரோஜனம் இல்லை. நான் கொண்டு போய் கொடுத்தா உடனே பணம் கொடுக்க மாட்டாங்க, விற்று தர்றாங்கிறான். ஏன் விற்று என்னுடைய சாமானை விற்று அவன் முதல்ல எடுத்துக்கிட்டு லாபத்தை எடுத்துகிட்டு எனக்கு கொடுக்குறாங்கிறான். இது ஒரு அரசாங்கமா? நான் ஒரு பூம்புகார் டைரக்டராக இருக்கேன், 2 ஷேர் ஹோல்டராக இருக்கேன். எவ்வளோ மீட்டிங் போனால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறானோ. IAS ஆஃபீஸர் முதல்ல சம்பளத்தை வாங்கி திங்கிறானுங்க. நம்ம கொடுக்க வேண்டியது தானே, நம்மளால பொழைக்கிறது தானே. இதை யாரும் சொன்னால் கேட்க மாட்டாங்க. நான் மீட்டிங் தான் சொல்கிறது. இவன் யாருன்னு என்ன நோட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீ போடாங்கிறது. மடியில் கிணறுல எனக்கு வழியில் பயம் இல்லை. நீ என்ன, நீ ஏன் ஷேரில் தான் நீ இருக்க அப்படிம்ப. இந்த மாதிரி போல்டாக சொல்கிறது விஸ்வகர்ம ஒருத்தன் தான். நீ இந்த கூச்சல் அடிக்கிறதுக்கு கும்மால் அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஐயா ஒய்யாங்கிறதுக்கு தான் இடம் கொடுக்கணும். ஆனால் விஸ்வகுமார சமுதாயம் உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே மனசில் வச்சுக்கிட்டே இருக்கும். இவனுக்கு எப்படா பழி திக்கிறாங்க எண்ணமும் இருக்கும், நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் இளைஞர்கள்லாம் வளரணும். வளர்கிறதுக்கு நம்ம கண்ணன் இந்த மாதிரி இப்போ இது ஈடுபடுறாரு. அவருக்கு வேண்ட ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா செய்யணுங்கிறத வாழ்த்துக்கள். வேற என்னங்க? லோகநாதன் பேர் பிரசிடென்ட். ஒரு வக்கீல்